السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وفي محكم تنزيله. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் திருப்பெயரால் என்னுடைய ஜும்மாவுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நாம் என்றைக்கும் உயிருக்கு மேலாக நேசித்துக் கொண்டிருக்கிற உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தங்கள் வாழ்க்கையில் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது விதியாக்கிய ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்ற இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றல் மட்டுமாக. அல்லாஹ்வுடைய பேரருளால் நாமெல்லாம் அவன் மார்க்கம் தீனுல் இஸ்லாத்தை அறிந்து அதற்கேற்ப வாழ்ந்து நாளை மறுமையிலே சோனம் செல்ல வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். நம் எண்ணங்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டு நம் அனைவருக்கும் சோனத்தை தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரைக்கு செல்கிறேன். தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு நமது ஜமாத்துடைய தலைமை சார்பாக வட்டி ஓர் சமூக சீர்கேடு என்ற தலைப்பிலே நாம் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று நாம் முடிவெடுத்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு எது தீயதோ எது கெட்டதோ அதை அல்லாஹ் ஹராமாக்கி விடுவான். அல்லாஹ் ஹராமாக்கியதில் எல்முனை அளவும் மனிதர்களுக்கு எந்த ஒரு பயனுமே இருக்காது. அந்த வகையில் அல்லாஹ் தடை செய்தது எதுவென்றால் வட்டி. வட்டி என்பது தடுக்கப்பட்ட அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாவம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வியாபாரத்தை அனுமதிக்கிறான். ஒரு பொருளை ஒருவர் விற்கிறார், ஒரு பொருளை ஒருவர் கொடுக்கிறார். அவர் அந்த விலைக்கு ஒரு நிர்ணயம் செய்து அதன் மூலமாக ஒருவர் 1 கிலோ ஆப்பிள் பழம் விற்கிறார் என்று சொன்னால் அந்த ஆப்பிள் பழம் கிலோ 200 இருக்கும். அவர் அதுல ஏதேனும் ஹலாலாக ஒரு நிர்ணயித்த தொகையை விட அவர் 50 ரூபாய் லாபம் வைத்துக் கொள்வார், அல்லது 60 ரூபாய் லாபம் வைத்துக் கொள்வார், அல்லது 10 ரூபாய் லாபம் வைத்துக் கொள்வார். அப்ப இந்த மாதிரி வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ஹலால் தான். அதே போல ஒரு வியாபாரம் என்றால் அந்த வியாபாரத்திலே லாபம் என்று வரும். ஒரு பிசினஸ் பண்றோம், எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் அதுல லாபமும் கிடைக்கும்.
எந்த வியாபாரமா இருந்தாலும், காய்கறி வியாபாரமா இருந்தாலும் சரிதான், நகை வியாபாரம் இருந்தாலும் சரிதான், அல்லது வேற ஏதோ மெக்கானிக்கல் பொருட்களை வைத்து நாம் வியாபாரம் செய்கிறோம் என்று அதுவும் சரிதான். எந்த வியாபாரம் ஆனாலும் அதுல லாபம் கிடைக்கும் அல்ல நாடினார், அல்லது நஷ்டமும் படுவோம், லாபமும் இருக்கும். இல்ல சில சமயம் அசல்ல நம்முடைய பிசினஸ் போயிடும், சில சமயம் நஷ்டமும் வந்து விடும். இந்த ஏற்ற இறக்கத்தோடு அல்ல வியாபாரத்தை அல்ல அனுமதித்திருக்கிறான். ஆனால் வட்டி என்பது ஒரு பொருள் இருக்கிறது. நாம ஒரு 1,00,000 ரூபாய் ஒருத்தர் நாம கடனாக வாங்குகிறோம் என்று சொன்னால், அந்த 1,00,000 ரூபாய்க்கு இனாமாக நீ மாசம் 5,000 கொடு, இல்ல 3,000 கொடு என்று நிர்ணயிக்கிறார்கள். 10 லட்ச ரூபா போடுறான், 10 லட்ச ரூபாய்க்கு 30,000 ரூபாய் நீ இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லி, இப்படி எந்த வகையிலும் உழைப்புக்கு சம்பந்தம் இல்லாத இந்த வட்டி பிசினஸ் என்பது மேலோங்கி இருக்கிறது. நமது சமூகத்து மத்தியிலுமே இந்த வட்டியுடைய பிசினஸ் மேலோங்கி இருக்கிறது. அப்ப வட்டிக்கு கடன் வாங்குகிறவர்கள் அல்லது வட்டிக்கு வியாபாரம் செய்கிறவர்கள் அது பெருக்கும் என்று நினைக்கிறார்கள். வட்டிக்காக முதலீடு செய்து வட்டியில வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அது பெருக்கி விடும், அது நமக்கு அதிகரித்து விடும், நம்ம எந்த கஷ்டப்படாம நாம லாபத்தை சம்பாத்தியம் செய்து கொண்டே இருப்போம், நமக்கு நஷ்டம் வராது என்று சொல்லி வட்டி என்ற அந்த ஒரு கொடுமையான ஒரு காரியத்தை நமது சமூக மக்களும் செய்கிறார்கள். அதனால் மாற்று சமூக மக்களும் இந்த வட்டியை பெரிய விஷயமாக நினைத்துக் கொள்ளாமல் வட்டியிலே மூழ்கி கிடக்கிறார்கள். அதனால சமுதாயம் சீரழிந்திருக்கிறது. அப்ப வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி பெறுகிற மாதிரி தெரிகிற இந்த வட்டி அல்லாஹ் ஹராமாக்குறார். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டும் போது ஹல்லல்லாஹுல் பை, அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதிக்கிறான். இந்த வியாபாரம் பண்ணு, ஒரு விறகு சுமந்து கூட காட்டுல போய் விறகை போய் நம்ம சுமந்து கொண்டு அதே ஹலாலான முறையில் நாம் வியாபாரம் செய்து விற்றால் கூட அல்லாஹ் நானா பறக்க செய்வான். எந்த வியாபாரமானும், வியாபாரம் என்று சொன்னால் அது சிறுசா இருந்தாலும் சரிதான், அதை விட சிறுசா இருந்தாலும் அற்பம் என்று இந்த உலகத்துல யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அப்படி அற்பமாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தை அல்ல அனுமதிக்கிறார். ஒரு சூப்பு கடை வச்சு பிழைக்கிறார், அது ஹலாலு. ஒரு சுக்கு காப்பி கடை வச்சு பிழைக்கிறார், சின்னது, அது ஹலாலு. ஒரு பெரிய ஒரு கம்பெனி வச்சு, கார் கம்பெனி வச்சு நடத்துகிறார், அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு நடத்துகிறார், நகை கம்பெனி வச்சு நடத்துகிறார், இது பெரிய விஷயம். அப்ப எப்படி ஏதோ ஒரு வகையில நீ வியாபாரம் பண்ணு, இந்த பூமி முழுவதும் பரவி சென்று நீ பூமி முழுவதும் பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் வியாபாரத்தை போன்று வட்டி கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹல்லல்லாஹுல் பைய, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்குகிறான். வஹர்ரம ரிபா, வட்டியை அல்லாஹ் தடுக்கிறான். இது அல்லாஹ்வுடைய அறிவுரை என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரு ஒமன் ஆத இந்த மாதிரி வட்டி, இந்த வட்டி விஷயத்தை செய்கிறார்களோ, இவன் வட்டி வாங்குறானோ, யார் இந்த விஷயத்தில வரம்பு மீறுகிறார்களோ, ஃபௌலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவன் நரகத்துல இருப்பான். நரகத்துல மட்டும் கிடையாது, ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவன் நரகத்திலே நிரந்தரமா இருப்பான் என்று அல்லாஹ் திருமறையில சொல்றான். அப்ப வியாபாரத்தை போன்று வட்டி கிடையாது, அது ஒரு பிசினஸ் தானே நினைக்கிறான். ஏன் அந்த வட்டி மலிந்து விட்டது? நான் எப்படி ஒரு வியாபாரம் பண்றேனோ, ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்றேனோ அதே மாதிரி தான் வட்டி. ஒரு நிறுவனத்துல நான் 10 லட்ச ரூபா கொடுத்தா மாசம் 30 வரும், மாசம் 50 வந்துடும், எந்த உழைப்பும் தேவை கிடையாது. பேசாம வீட்டுல உட்காந்து சாப்பிடலாம், வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு வட்டி இருக்கிறது. அதுவும் கரெக்டு தான் என்று நினைக்கும் போது அல்லாஹ் கண்டிக்கிறான். அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்குகிறான், அல்லாஹ் வட்டியை ஹராமாக்குகிறான் என்று அல்லாஹ் திருமுறையில சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, லா தாக்குலு ரிபா அல்லாஃபன் முலாஃபா, பல மடங்கா பெருகி கொண்டிருக்கும் நிலையில வட்டியை உண்ணாதீர்கள். வட்டியை உண்ணாது. வட்டிக்கு விற்பான, வட்டி கொடுத்துப்பான, 1 லட்ச ரூபாய்க்கு 3, 2 லட்ச ரூபாய்க்கு 6, இப்படின்னு பல்மடங்கா அது அசல் அடுத்தவன் உழைப்பை சுரண்டி தின்கிற இந்த வட்டி விஷயத்தை நீங்கள் உண்ணாதீர்கள். ஒத்தக்குள்ளாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி ஒத்தக்குன் நாளல்ல அல்லத்தி உய்தலில் காஃபிரின், அல்லாஹ்வை மறுக்கிறவர்களுக்கு, இறை சட்டத்தை மறுக்கிறவர்களுக்கு நாம நரகத்தை உரியதாக வைத்திருக்கிறோம். வாத்தி உள்ளாக வர்ற ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்க அல்லாஹ் கட்டுப்படுங்கள், ரசூலு கட்டுப்படுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று, கருணை காட்டப்படுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த அடிப்படை, அப்ப வட்டி அல்லாஹ் தடுக்கிறான். பன்மடங்காக அடுத்தவன் சம்பாத்தியத்தை, அடுத்தவன் உழைப்பை தட்டி பறிக்கிற, அநியாயப்பா பறித்து சாப்பிடுகிற இந்த வட்டியை நீங்கள் உண்ணக்கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான். வயுர்பி ஸதகா, தர்மங்களை வளர்க்கிறான்.
வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அதீம். நன்றி கெட்ட எந்த பாவியும் அல்ல விரும்ப மாட்டான். அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான், தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான். சதக்கா நீ அல்லாஹ்வுக்காக நீ சம்பாத்தியம் செய்து ஒரு பேரிச்சமளவு கூட ஹலாலான முறையில் சம்பாத்தியம் செய்து ஒரு பேரிச்சமளம் அளவு துண்டளவு கூட தர்மம் செய்தால் அதை அல்லாஹ் வளர்ப்பான். குதிரை குட்டியை வளர்ப்பது போல வளர்த்து சொர்க்கத்துல அல்லாஹ் பரிசாக்கி தந்து விடுவான். இது பாக்கியம். தர்மம் செய், வட்டி வாங்காத, வட்டி உண்ணக்கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லும் போது ஒமா ஆத்தைத்தும் ரிபா லியர்புவ ஃபி அம்வாலின் நாஸ் ஃபலா யர்பு இந்தல்லாஹ். மனிதர்களில் செல்வங்களை பெருக்கிக் கொள்வதற்காக அவங்க வட்டி கொடுக்கிறார்கள், இது அல்லாஹ்விடத்தில் பெருகாது. அவன் தன்னுடைய செல்வத்தை அனாமத்தாக எந்த உழைப்பும் இல்லாம அடுத்தவன் சுரண்டி தின்பதற்கு வட்டி கொடுக்குறான். வட்டிக்கு ஏன் கொடுக்குறான்? தன் செல்வம் பண்படங்கா பெருகிவிடும், அப்படித்தான் கொடுக்குறான். இதை சொல்லிவிட்டு பல எறும்பு இந்தல்லா, இது அல்லாஹ்விடத்துல பெருகாது. உன்கிட்ட வேணா பெருகிற மாதிரி தெரியலாம், இது அல்லாஹ்ட்ட இந்த செல்வம் பெருகுவது கிடையாது. ஒமா ஆத்தைத்தும் ஜகாத்தின் துரிதூன வஜிகல்லா, அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி யாரு ஜக்காத்து கொடுக்கிறாரோ அவுலாய்க ஹுமுல் முலீஃபூன், அவர்கள் பெருகி கொண்டவர்கள். நீ அல்லாஹ்வுக்காக நீ உன்னுடைய சம்பாத்தியத்திலே ஹலாலான சம்பாத்தியத்தில் நீ எதை கொடுத்தாலும் சரிதான், இது அல்லாஹ்விடம் பெருக்கி கொண்டவர்கள். நீ சின்னத 100 ரூபா கொடுத்தாலும் சரிதான், நீ 1000 கொடுத்தாலும் சரிதான், அது 10 ரூபா கொடுத்தாலும் 100 ரூபா சம்பாத்தியம் பண்றாரு, வெளிக்கெல்லாம் 10 ரூபா தரம் பண்ணிட்டு போறாரு, இது அல்லாஹ் பெருக்கும். நீ 100 ரூபா கொடுத்து 10 ரூபா வட்டி வாங்கினா அது பெருக்காது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப வட்டியை அல்லாஹ் கடுமையான பாவம் என்று எச்சரிக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் திருமறையில சொல்லும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, வத்தக்குல்லாஹ, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், வதரு மா பக்கிய மினர் ரிபா, வரவேண்டிய வட்டியை விட்டு விடுங்கள். இது எப்ப இந்த வசனம் இறங்குறது? மக்காவுல பொதுவாகவே படிப்படையா தான் சமூகத்துல நிலவி இருக்கிற தீமைகளை அடியோடு ஹராம்னு சொல்லிட்டு ஏத்துக்க மாட்டாங்க. மதுவா இருக்கட்டும், வட்டி எல்லாமே படிப்படியாகத்தான் தடை செய்தான். ஆரம்பத்துல வட்டிக்கு மக்கால காபிரா இருந்தவர்கள், அது மாதிரி மக்காவில் முஸ்லீம் மாறிக்கொண்டவர்கள் வட்டிலாம் பிசினஸ் செய்து கொண்டு இருந்தார்கள். உடனே ஒரு விஷயத்தை தடுத்து விட்டால் குர்ஆனை மறுத்துருவாங்க. அதனால படிப்படியாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டி அல்லாஹ் தடுத்தேன் என்று அறிவித்த பிறகு, வட்டி ஹராம் என்று அல்லாஹ் டிக்ளேர் குர்ஆன் மூலமா செய்த பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான்? வதரு மா பக்கிய மினர் ரிபா. இந்த செய்தி, இந்த குர்ஆன் வசனம், இந்த சம்பவங்கள் யாருக்கெல்லாம் சென்று விட்டதோ அவர்கள் வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியில் உள்ள பாக்கி எல்லாம் நீங்க விட்டு விடுங்கள். இன்குன்தும் முஃமினீன், நீங்கள் நம்பிக்கை கொண்டு இருந்தால், அல்லாஹ்வை நம்பினால் நீ வட்டி வாங்கிறாத. வட்டியில மிச்சம் இருக்குன்னு ஒருத்தர் வட்டி கொடுத்துருப்பேன், வட்டி கடன் கொடுத்துருப்பேன், இல்ல வட்டிக்கு வியாபாரத்துக்கு கொடுத்துருப்பேன், உங்க 1000 ரூபாய் தர வேண்டி இருக்கு வட்டியில, அல்லது 5000 ரூபாய் தர வேண்டி இருக்கு, ஒரு 10,000 தர வேண்டி இருக்கிறது, அல்ல ஒரு 10 தங்காசு தர வேண்டி இருக்கிறது. இப்படி எந்த வட்டியில பாக்கி இருந்தாலும் அதை நீங்கள் விட்டு விடுங்கள். பைல்லம் தஃபாலு, எவன் இந்த வட்டி கொடுத்து எச்சரிக்கை வந்த பிறகு, ஹராம் என்று அல்லாஹ் அறிவித்த பிறகு அதை செய்தால் பெரும்பாவம், அது நரகத்திற்குரிய பாவம் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு, பைல்லம் தஃபாலு, எவன் அப்படி செய்யலையோ, இந்த வட்டி வாங்கி அதுக்கு மீறி திங்கிறானோ, ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வரசூலிஹி, அல்லாஹ்வின் பக்கமும் அவன் தூதர் பக்கமும் போருக்கு நீங்க வாங்க என்று அல்லாஹ் அந்த அளவுக்கு அல்லாஹ் கொந்தளிக்கிற ஒரு பாவமா அல்லாஹ் சொல்றான். வயின் துபுத்தும் ஃபலக்கும் ருஊசு அம்வாலிக்கும் லா ததுலிமூன வலா துதுலமூன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? எவன் வரவேண்டிய வட்டியை விடவில்லையோ, அந்த மாதிரி திரும்ப வரம்பு மீறி வாங்குறானோ, அவன் அல்லாஹ்விடமிருந்தும் அவன் தூதரிடமிருந்தும் போர் பிரயாணத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்கள் திருந்திக் கொண்டால் உங்கள் செல்வங்களிலே மூலதனம் உங்களுக்குரியது, மூலதனம் உங்களுக்குரியது, அசல் உங்களுக்குரியதான். இப்ப ஒருத்தர் வட்டி கொடுத்துருக்கலாம், வட்டி தான் ஹராமு, அசல் உங்களுக்குரியதுதான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறா. நீங்க அணிநிலைக்க கூடாது, உங்களுக்கு அணிநிலைக்கப்படாது. வட்டியத்தால் ஹராமாக்கிற நீங்க அசல் ஒருத்தருக்கு 2 லட்சம் ரூபாய் வியாபாரத்துக்கு கொடுத்துருப்பீங்க, இந்த வசனம் வர்ற வரைக்கும் வட்டிக்கு பிசினஸ் பண்ணிருப்பீங்க, அசல் உங்களுக்கு தான். அசலை அல்லாஹ் சொல்லல, 2 லட்சம் அசல் உங்களுக்குரியதான், வட்டி நீங்க தடுத்து விட வேண்டும், வட்டி வாங்க கூடாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பாவமாக வட்டி அல்லாஹ் சொல்றான். அப்ப வட்டி விஷயத்துல மிக எச்சரிக்கையா நாம் இருக்க வேண்டும். அப்ப இந்த வட்டி எவ்வளவு தூரம் சமூகத்தை பாதித்திருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்னை ஹராமாக்கி விட்டான் என்றால் அதை ஒருவன் செய்தால் அது சமூகத்துக்கு பாதிப்பா இல்லையா? இன்னைக்கு
முஸ்லீமா இருக்கட்டும், இந்த வட்டி விஷயத்துல நான் முஸ்லீமா இருக்கட்டும், ஏதே ஒரு நெருக்கடியான ஒரு தேவை வந்தால் வட்டி கடன் வாங்கிடுவான். வட்டிக்கு சொல்லித்தான் வாங்குவான். அதுக்குன்னே ஒரு பினான்ஸ் வைத்திருப்பார்கள். எல்லாத்துலயும் இந்தியாவில் வட்டி இருக்கிறது. ஒரு பைக் எடுக்க போனாலும் வட்டி, லோன் இருக்கிறது. அப்ப இந்த பாவத்தை சர்வ சாதாரணமாக நம்ம மக்களும் செய்கிறார்கள். இப்ப எதை எடுத்துக்கொண்டாலும் அவனுக்கு எப்ப வட்டி வாங்க அவன் நினைக்கிறான் என்று சொன்னால் அளவுக்கு அதிகமான ஆசையால். இப்ப உதாரணத்துக்கு நமக்கு வருமானம் வந்து மாசம் 10,000 ரூபாய் சம்பாத்தியம் பண்றோம். 10,000 ரூபாய்க்கு வாழலாமான்னா வாழத்தான் செய்யலாம். அப்ப ஃப்ரிட்ஜ் இருக்காது, வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்காது, இன்வெர்டர் இருக்காது. இது இப்ப தேவையா? இப்ப என்ன வீட்டுல உள்ள பெண்கள் என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டை பாக்குறது, பக்கத்து வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கிறது, வாஷிங் மிஷின் இருக்குது, நம்ம வீட்டுக்காரர் என்ன சம்பாத்தியம் பண்றாரோ அது நமக்கு போதும் நினைக்கணும். ரசூல் என்ன சொன்னாங்க, போதும்னு ஒருத்தர் நினைக்கிறார்ல, கினன் நஃப்ஸ், மனதை கொண்டு போதுமாக்கி கொள்வது, அவன் தான் மனக்காரன் முதல்ல. அப்ப போதுமாக்கி கொள்வது என்ற அந்த நிலை நம்ம மக்கள் மத்தியில் இல்லை, எவன் மத்தியில இல்லை. மற்றவங்க இருக்கானா இல்லையா, நம்ம மக்கள் மத்தியில் இருக்கணும்ல. அப்ப அடுத்தவனை பாக்குறது. அப்ப நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிடுவோம், என்ன சொல்லி வரும், ஃப்ரிட்ஜ் வாங்க ரூபா இருக்காது, 14,000 ரூபாய் ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜ் வாங்க ரூபா இருக்காது. இப்ப அவன் என்ன பண்ணுவான், இஎம்ஐன்னு போட்டிருப்பான். இஎம்ஐன்னு போட்ட உடனே நீங்க மாசம் மாசம் இவ்வளவு கட்டுங்க, மாசம் மாசம் கட்டுங்க, 14,000 ரூபாய் ஃப்ரிட்ஜ் 22,000 கொடுத்துவாங்க வருஷ கணக்கில் இஎம்ஐ போட்டு. அப்ப 22,000 கொடுத்தவங்க 7,000 8,000 ரூபாய் கடும் கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு என்னடா சம்பாத்தியம் பண்ற எங்க போகும்போது வட்டிக்கு தான் போகும். வட்டிக்கு ஒருவன் வாங்கி விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு ஏதாவது பெருகுமா, பெருகுச்சா? பெருகாது. வட்டிக்கு வாங்கின எவனும் உட்படாத சரித்திரம் கிடையாது. இப்ப வட்டிக்கு வாங்கினால் திவாகத்தான் போவான். அப்ப வட்டிக்கு வாங்க என்ன காரணம், ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை, ஆடம்பரத்தை நேசிக்கிறவர்கள் அப்படி அந்த வட்டியில கடன் வாங்கி முழுகிறார்கள். சரி, வட்டிக்கு கொடுக்குறான்ல, அவன் அது பன்மடங்கா பெருக்கிற கொடுப்பான். 2 லட்ச ரூபா கொடுத்த வட்டியை பிடிங்கிருவோம். இப்படி ஒரு ஏழைட்டு வட்டிக்கு கொடுக்குறானே, வட்டி கொடுக்கும் போது 10 லட்ச ரூபாய் இவன் போய் கேட்கத்தான் செய்யறான். நீ எனக்கு ஒரு ஆஸ்பத்திரி செலவுனா வட்டி இல்லாம இவனும் கொடுக்கறது இல்லை. வட்டியோட ஒரு கடனை ஒருத்தன் வாங்கி விட்டான்னு சொன்னால் மாசம் 1ஆம் தேதி 5,000 கட்டணும், அல்லது 3%, 3% 3,000 கட்டணும். இவன் மாசம் அவனை போய் வற்புறுத்தி வலியுறுத்தி புடுங்கி அவனை போய் சங்கடப்படுத்தி கடுமையா போட்டு பேசி வட்டிக்கு இவ்வளவு பஞ்சாயத்து நடக்கிறது. அப்போ கொடுக்குறோம், அப்படி கொடுப்பான், நசமா போ, விளங்க மாட்டான், உட்பட மாட்டான், இப்படி சபிச்சுக்கிட்டே கொடுப்பான். கடைசியும் வட்டிக்கு அவன் வாங்கலாம், நிம்மதியா தூங்குவானா? இப்படி 10 பேர் சாபத்தை வாங்கி கொண்டால் அவன் ஆஸ்பத்திரி தான் கொடுக்கணும். வட்டிக்கு சம்பாத்தியம் பண்ண பெருகும் நினைக்கிறான்ல, வட்டிக்கு சம்பாத்தியம் பண்ண எவன் நிம்மதியா இருந்தான்? வட்டிக்கு சம்பாத்தியம் பண்ண பெருகும் நினைத்து செய்வான். இங்க வாங்கிய வீட்டுக்காரே ஆஸ்பத்திரி கொடுப்பாரு, இல்ல இவருக்கு கிட்னி போயிருக்கும். இப்படித்தானே நடக்குது. அப்ப வட்டி என்பது பெருக்காது. இப்ப வட்டி வந்து சமூகத்திற்கு எல்லா வகையிலும் அது கலந்து விட்ட காரணத்தினால் அது எவ்வளவு பெரிய கேடா இருக்கிறது. எந்த நெருக்கடி நிர்பந்தம் வந்தாலும் சாப்பிட முடியாம இந்த இந்தியாவில் சாவானா, உலகத்துல சாவ போறானா? அல்லாதான் உணவளிக்கிறான், சாப்பாடு கிடைக்காம போதான்னு. அப்ப நம்ம லக்ஸுரி வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஒருத்தனம் பாவம் செய்ய தூண்டிடுறோம், நம்மளும் வட்டிக்கு வாங்கி விடுகிறோம். அது குடும்பத்தை நாசமாக்குறது. காலம் முழுக்க சம்பாத்தியம் செய்தாலும் வட்டிக்கு கடன் வாங்கி விட்டான் என்று சொன்னால் வட்டி அடைப்பானா, அதை சேர்த்து வைப்பானா? நடக்காது. வட்டிக்கு வாங்கி வீடு கட்டுவான், லோன் போடுவான். கவர்மெண்ட் நீ வீடு கட்ட லோன் தருகிறோம், இப்படி லோன் போட்ட உடனே அந்த லோன்ல இருந்து கடைசி வாழ்நாள் முழுக்க சம்பாத்தியம் பண்ணாலும் லோன் அடைக்க முடியாது. கடைசியில வீடை வித்துட்டு தான் கொடுப்பான். இப்படி எத்தனை பிரச்சனை நடந்திருக்கிறது. அதே மாதிரி மார்வாடி கூடுதல் வட்டி எடுத்துட்டான். நாள் வட்டி, எங்க ஊர்ல எல்லாம் நாள் வட்டின்னு வருவார்கள். கருப்பை கேட்பான், வட்டி கொடுக்காட்டி உன் கருப்பைத்தாம்மா. அப்படிலாம் எவ்வளவு கேடுகட்ட நிலையில அந்த மாதிரி கேடுகட்ட சம்பவமா நடந்திருக்கிறது. அப்ப அல்லாஹ் ஒன்றை ஹராம் என்று சொல்லிவிட்டு அது மனிதனுக்கு தீங்கு, எல்லா வகையும் தீங்குதான். அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரமும் வட்டியை மையமா கொண்டது. இப்ப தமிழ்நாட்டுடைய கடன் எடுத்துக்கங்க, லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கடன் வாங்கியிருப்பான். அவன் வாங்கியிருப்பான உலக வங்கியில. இவன் கெட்டுறது அசல் கிடையாது. இவன் கெட்ட தமிழ்நாடு அரசு அசலை கட்டுமா? அசல் கிடையாது, வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கிறான், அசல் அடையாது. இந்த இலங்கை எப்படி திவாலா போச்சு, கடன் வாங்கி 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 பூரா வட்டிக்கு தான் வாங்கினான். வட்டிக்கு வாங்கி வட்டியை கொடுத்து கொண்டு கடைசி மொத்தத்துல எல்லாம் எங்கேயும் முடிஞ்சிச்சு. குடிமக்கள் தலையில விழுந்த காரணத்தினால் பெட்ரோல் 500 ரூபா, பெட்ரோல் வந்து 700 ரூபாய் என்று சொல்லி சாப்பாடு கூட வழி இல்ல. சாப்பாடு அரிசி வாங்கினா 5,000 ரூபாய், ஒரு மூட அரிசி 5,000 ரூபாய் கொண்டு வைக்கணும்.
அப்ப இந்த மாதிரி எதுக்கு என்ன காரணம்? வட்டின்னு ஒரு நாடோ ஒரு சமுதாயம் விழுந்து விட்டால் அது நாட்டை சீரழித்து விடும். இந்தியா எடுத்துக்கிடுங்க, பெரிய லாபகரமான நாடா, அது லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கடன்ல இருக்கிறது. வட்டி தான். தமிழ்நாடு வட்டி தான். இப்படி வட்டி யாரெல்லாம் வாங்கினானோ அவன் நல்ல இருந்தா சத்து இருக்கிறதா? அப்ப இந்த வட்டி என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டிய சமுதாய சீர்கள். நம்ம மக்களும் அதுல முற்றிலுமா நாம் மனதை விட்டு ஒழிக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் ஹலாலான ஒரு பரக்கத்தை அல்ல வைத்திருக்கிறான். நமக்கு நாடியது நமக்கு கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்காட்டு, இன்ன ரப்பக்க எபுசுத்து ரிஸ்கல் இமையஷா. அல்லாஹ் தான் நாடியோருக்கு ரிசுக்கை அல்லாஹ் வழங்குகிறான். தான் நாடியோருக்கு அல்லாஹ் ரிசுக்கை தாராளமா வழங்குகிறான். தான் நாடியோருக்கு குறைத்து வழங்குகிறான். இது அல்லாஹ்ட்ட இருக்கு. உனக்கு மாசத்துக்கு 20,000 ரூபாய் தான் கிடைக்கும்னு இறைவன் நிர்ணயிச்சு அதானே கிடைக்கும். உடனே உண்டாக்கிறோம், நாம பெருசா வந்துடும், உடனே வட்டிக்கு பெறக்கூடாது. நமக்கு என்ன இருக்கிறதோ அதை பொருந்தி கொண்டு வாழுகிற மனநிலையில் இருக்க வேண்டும். வட்டி என்பது அல்லாஹ் தடுத்த மிகப்பெரிய ஒரு பாவம். அதுல வட்டிக்கு அவன் கொடுக்கிறானோ அவன் நிரந்தர நரகத்துடைய பாவத்தை அவன் அடைகிறான். வட்டிக்கு எந்த வகையிலும் கொடுத்து விடக்கூடாது. அதே மாதிரி இந்த வட்டிக்கு கொடுக்குற நிரந்தர நரகம், வட்டிக்கு வாங்குறது, கடன் வாங்குறது, அதே மாதிரி வட்டிக்கு சாட்சி எழுதுவது, அதுக்கு பத்திரம் போட்டு எழுதுறது, அதுக்கு சாட்சியாக இருப்பது, எல்லாருமே சமமான சாபத்திற்குரியவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகில ரிபா. யாரு வட்டிக்கு சாப்பிடுறானோ, வட்டிக்கு ரூபாயை விட்டு சாப்பிடுகிறானோ அவன், அதே மாதிரி ஏன் வட்டி வாங்குகிறானோ, வட்டி வாங்குவான்ல கடனுக்கு அவன், அதே மாதிரி காத்தி பகுவ ஷாகிதை, அதுக்கு அதை எழுதக்கூடியவன், அதே மாதிரி சாட்சியை எடுக்கக்கூடியவன், இது எல்லாரையும் சபித்தார்கள். அப்ப சபிக்கத்தக்க பாவம் நரகம். வட்டிக்கு கடன் வாங்கிட்டாலோ அல்லது வட்டிக்கு சாட்சி போட்டு விட்டாலோ அல்லது வட்டிக்கு எழுதுனா கூட, எனக்கு இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டு அடமான ஒப்பந்தம் போடுங்க வட்டிக்கு எனக்கு எழுத சொல்லுவ ரைட்டரு, இந்த ரைட்டர் கூட அந்த சாபத்துல அவர்களுக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். அப்ப இதை புரிந்து கொண்டு வட்டி என்ற அனாச்சாரத்தை விட்டு அனைவரும் விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல் உரையை முடிவு செய்கிறேன். வாகர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அதே மாதிரி நாளை மறுமையில கூட இந்த வட்டி வாங்குறவன், இவன் வட்டி வாங்கி சம்பாத்தியம் செய்தானோ அவன் நிலை மிக மோசமான நிலையை அல்லாஹ் வர்ணிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான், யாரு வட்டியை உண்ணுகிறார்களோ அவர்கள் ஷைத்தான் மினல் மஸ், ஷைத்தான் தீண்டப்பட்ட பைத்தியத்தை போன்று அவன் மறுமையில எழுப்பப்படுவான் என்று சொல்லிவிட்டு, யார் அவன் அந்த வட்டி விஷயத்தை அல்லாஹ் எச்சரித்த பிறகும் அதன் மீறி வட்டி வாங்குறானோ அவன் ஃபவுலாயிக அஸ்ஹாபுன் நாரி, அவன் நரகத்துல இருப்பான். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், நிரந்தரமா வச்சிருவான். அப்ப உலகத்துல அவன் வட்டி வாங்கி சம்பாத்தியம் செய்கிறானோ பைத்தியமா தான் நிக்கணும் மறுமையில. ஒரு மோசமான பாவம். அடுத்த வயத்துல அடிச்சுதான் வட்டி வாங்கி தின்றுருப்பான். வட்டிக்கு வியாபாரம் பண்றான அது கிட்டத்தட்ட பல ஏழை மக்கள் வயிற்றுல அன்றாட காட்சிகள். கூலி வேலை பார்த்து சாப்பிடுவான அவன்கிட்ட கூலியை சுரண்டித்தான் இவன் சொகுசா வாழ்ந்து கொண்டான். அதனால அவனை புத்தி பேதலித்த பைத்தியத்தை போல அல்லாஹ் எழுப்புவான். ஒமன் அந்த வட்டி வாங்கி வரம்பு மீறி இருந்தானே அவனுக்கு ஃபவுலாயிக அஸ்ஹாபுன்னார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன், நரகத்துல நிரந்தரமா இருப்பார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்ப இந்த பாவத்தை நாம அடியோடு நாம ஒழித்து விட வேண்டும். அதே மாதிரி இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம். இஸ்லாம் மட்டும்தான் வட்டியை இவ்வளவு அழகா எச்சரிக்கிறது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கும் போது மனிதன் இதை செய்தால் தவறு, இதை செய்தால் பாவம், இந்த பாவத்தை செய்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இப்போ வட்டி என்று வந்துவிட்டால் அது ஹராம். அதை செய்கிறவர்கள் பல வகையிலும் இழிவை சந்திக்கிறார்கள். அதை நம்ம வட்டிக்கு வாங்குறவங்க கூட, கடனாக வாங்குறவன், அது மாதிரி வேற வகையில பினான்ஸுக்கு கடன் வாங்குறவங்க கூட அவன் தன் வாழ்க்கையை தொலைக்கிறான். எந்த கஷ்டம் வந்தால் நம்ம ஏன் போகணும்? ஃபினான்ஸ் 1000 இருக்கட்டும், இந்த ஃபினான்ஸ் கொடுக்கக்கூடியவன் எதுக்கு தான் கொடுத்துருக்குறான்? பைக்கு கொடுத்துருப்பான், ஃப்ரிட்ஜு கொடுத்துருப்பான். இதெல்லாம் எதுக்கு? சொகுசு வாழ்க்கை முக்கியமாக உள்ளத்துல என்ன வைக்கணும்? இந்த துன்யாவை பற்றிய சிந்தனை இருக்கணும். இந்த உலகம் என்பது அற்பம்தான்.
இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பம், அது உள்ளத்துல இருக்கணும். ஏன்னா அல்லாஹ்வே சொல்லும் போது இல்ல மத்தாவல் குரூர், இந்த உலக இன்பம் என்பது அற்பமான இன்பம் தவிர வேறு கிடையாது. அல்லாஹ்வை பயப்படுபவர்களுக்கு நாளை மறுமை வாழ்வு இருக்கிறது. ஹைருல் இல்லதீன யத்தகூன், அல்லாஹ் சொல்றான், அதுதான் சிறந்தது. அது உள்ளத்துல இருக்கணும். நம்ம சொர்க்கத்தில் நமக்கு அங்க இருக்கிற ஆடம்பரம், அங்க இருக்கிற மாதிரி ஒரு வாழ்வா இந்த உலகம்? நம்ம ஏன் அப்படி வட்டிக்குன்னு இறங்கன? நம்ம வட்டிக்கு நம்ம கடந்து இறங்க போயிட்டா வட்டி வாங்குறது நிக்கல. வட்டிக்கு சம்பாத்தியம் பண்றானே, வட்டி கொடுத்து அவன் ஏன் திருந்த மாட்டான், நம்ம போய் வாங்குறோம். நம்ம ஆடம்பர இந்த உலகத்து அற்பமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு மறுமையை துளைக்கிறோம். மறுமையில் கிடைக்கிற இன்பம் தான், மறுமை என்ற அந்த வாழ்வுதான் ஹைரு வாபுகா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அது நிலையான சிறந்தது. அது உள்ளத்துல இருக்கணும். அப்ப இந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவை? சாப்பாடு. 3 வேளையும் சாப்பிடலாம், 2 வேளையும் சாப்பிடலாம். இதுக்கு முன்னாடி யாரை பார்க்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கணும். அவங்க பெரிய மன்னர் தானே, அவங்க எப்படி வாழ்ந்தார்கள்? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எங்களுக்கு அடுப்பே எரியாது, 3 மாதம் கூட அடுப்பு எரிக்காம நாங்க இருந்திருக்கிறோம். பேர்ச்சி மூலம் பால் எதைகிறதா சாப்பிட்டு நாங்கள் நேரத்தை ஓட்டிருக்கிறோம். நாங்கள் பெரிய மன்னர் தான், பெரிய கருவூலத்துக்கு சொந்தக்காரர் தான், அவங்க எளிமையா வாழலையா? அவங்க படுத்த பாய் பெட்டில் படுத்தாங்களா? பெரிய பெட்டு, குஷனு, இழந்த மஞ்சள் அடிச்ச குஷன்லயா படுத்தாங்க? இல்ல, தோல் பாயில் தான். தோல் பாய், அந்த பேரிச்ச மர ஓலையால் செய்யப்பட்ட பாய், அதுல தான் படுத்தார்கள். பேரிச்ச மர ஓலையால் செய்யப்பட்ட பாயில படுத்தா ரசூலா வெள்ளையா இருப்பாங்க, முதுகுலாம் செவந்து போயிடும். அவங்க நினைச்சா அப்படி பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாழ முடியாதா? உஸ்வத்தும் ஹசனான்னு பேசுவாங்க. அழகிய முன்மாதிரி பேசக்கூடியவங்க எல்லாம் ஒரு லக்ஸுரியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வட்டிக்கு போய் வாங்குறது. இப்போ 99% பேர் வாழ்க்கையில் வட்டி இருக்கா இல்லையா? நம்மளை சீர்படுத்தணும். 99% பேர் வாழ்க்கையில் வட்டி இருக்கிறது. அது மறக்க முடியுமா? ஒண்ணுன்னா 100ல ஒரு ஆள் வேணா அப்படி தெளிவா இருப்பார். எந்த வகையில வட்டி வந்துவிடும். இப்ப அல்லாஹ் ஒன்றை எச்சரிக்கிறான் என்று சொன்னால், தவறு பாவம்னா பாவம் செய்யக்கூடாது. அல்லாஹ் சபித்த பாவம், வட்டி வாங்கிடக்கூடாது. அந்த நிலை வரணும். 99% பேருக்கு வட்டியா நுழைஞ்சிச்சு, தேவையில்லாத செலவு, உபரியான அந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தான் வட்டியை மூழ்கி கிடக்கிறோம். அதனால வட்டியை முற்றிலும் நம்ம புறக்கணிக்கணும். முஸ்லீம்கள் புறக்கணிக்க வேண்டும், முற்றிலும் புறக்கணிக்கிற மக்களாக இருக்கணும். முஸ்லீமே வட்டிக்கு வாங்கி அதை வட்டி கொடுத்து இந்த நிலையில முஸ்லீம் இருந்தான் என்று சொன்னா பிற மதத்தை போய் தாவா பண்ண முடியுமா? இது ஒரு அற்புதமான ஒரு அஜெண்டா ஜமாத் எடுத்து வட்டியை பத்தி சொல்லணும். வட்டியில 99% பேர் பொதுவான மக்களும் முஸ்லீம்களும் மூழ்கி இருக்கிறார்கள். இவர்களை எதிர்த்து நாம பிரச்சாரம் செய்யணும், தாவத் செய்யணும், பிட் நோட்டீஸ் கொடுக்கணும். அது பேச்சோடு இல்லை, செயல்பாட்டில் நாம எல்லாம் களம் கண்டு இல்லை நம்ம ஊர் பகுதியில் இந்த தாவாவை 3 மாத காலம் நம்ம எடுத்துக்கிறோம். எல்லா வருஷம் முழுக்க செய்ய வேண்டிய தாவா தான். நம்ம என்ன செய்ய, திருப்பி நம்ம ஆரம்பிப்போம். நம்ம சமூக பிரச்சனைக்கு எதிராக அல்லது அது மாதிரி தௌஹீத் சிறுக்க ஒழிப்பதற்கு நம்ம கலங்காலத்தில் ஒரே அமைப்பு ஜமாத்து தான். அவன் அந்த அடிப்படையில் நாம் ஒரு அஜெண்டாவை எடுத்துக்கொண்டு வட்டி விஷயத்தை பெரும்பாவம் என்ற விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடிவெடுத்திருக்கிறோம். இதுக்கு நம்ம ஜமாத்துக்கும் இந்த தக்கலை தௌஹீத் பேரவைக்கும் மாவட்டத்திற்கும் அனைவரும் இந்த தாவா பணியில வாரத்துக்கு ஒரு நாளோ அல்லது மாதத்துக்கு ஒரு நாளோ நீங்கள் நேரம் ஒதுக்கி இந்த தாவாவில் நீங்க கவனம் செலுத்துமாறும் இந்த தாவாவுடைய பிரச்சாரத்தை வீரியமாக கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய ஜும்மாவுடைய உரையை முடிக்கிறேன். வாகர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.